வணக்கம். கொஞ்சம் கேளுங்க. இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ தேர்தல்லாம் வந்தாச்சு. இந்த வேட்பாளர்லாம் அறிவிச்சாச்சு. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வேட்பாளர் வச்சுருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே அந்த வேட்பாளர்களே நிறைய குளறுபடி. அப்பாவை கொடுத்ததுனால மகனுக்கு கொடுக்கலன்னு அவங்களுக்குள்ள வாக்குவாதம் பற்றி சிலர் அதை வாபஸ் வாங்கி பழையபடி அப்பாவை நிற்க வைக்கிறாங்க. ஒரு இடத்துல அப்பாவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி ஒரு மகனே ஒரு சீட்டு கிடைக்கிறார் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து அவங்க அரசியல் குறித்து 1000 குழப்பம் இருக்குது. இதெல்லாம் பற்றி நம்ம பேசி இப்போ நம்ம உறவுக்குள்ளேயோ நட்புக்குள்ளேயோ எனக்கு வந்து ஸ்டாலினை பிடிக்கலாம், இல்லை விஜய் பிடிக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இதனால் உங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு உரையாடல் உராதி நீங்கள் பகைச்சிக்கூடாங்க. ஏன்னா இதனால் ஒன்றும் கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. யார் வந்தாலும் நம்ம தான் உழைக்கணும். இது திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு காரணம். ஏன்னா சிந்திக்கணுங்க. ஏன்னா இது எதுக்கு நமக்குள்ள நம்ம வந்து உழைச்சோமா அதுக்கான கூலி கிடைக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். இதில் வந்து யார் வந்தாலும் நமக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆள் யார் என்பதை இது வரைக்கும் வயதானவங்களுக்கு வந்து அனுபவம் கிடச்சிருக்கும். இப்போ உள்ள இளைஞர்களுக்கு அது என்னென்னு சொல்ல தெரியல. ஒருத்தர் வந்து யார் புதுசாக வந்தால் கூட அதை வந்து புதுசாக மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. மாற்றம் வருவது தவறல்ல. ஆனால் வரும் என்று சொல்லி கொண்டிருப்பவர் யாரையெல்லாம் சேர்த்திருக்கிறார்கள் பார்க்க வேண்டாமா? அதில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்கள். இதெல்லாம் யோசிக்கணும். ஏன்னா இது நான் வந்து ஒருதலை பட்சமாக சொல்லலை, எல்லாருமே சிந்திக்க வேண்டிய நேரம். இது முக்கியமான நேரம். இதுக்காக நீங்கள் வந்து நட்போட சண்டை போட்டுக்கிட்டு அப்புறம் கூட பிறந்த அண்ணன் தம்பி அவர் வந்து நான் எந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் எம்ஜிஆர் பிடிக்கும், எங்கள் அண்ணனுக்கு சிவாஜி பிடிக்கும், எவ்வளோ தர்க்கம் வந்து தெரியுமா? நான் எம்ஜிஆர் படத்தை போட்டால் அவர் சிவாஜி படம் போடுவார். இது வந்து தர்க்கத்தோடு நிற்கும். ஆனால் சண்டை அது ஓரளவுக்கு மேலே போய் எங்கள் அப்பா சத்தம் போடுறாங்க, என்னடா நீங்கள் அவங்க கொஞ்சம் பார்க்கட்டும், அப்புறம் நீ அடுத்த படம் பாடாமல். இது வந்து அப்போவுமே இருந்தது. ஆனால் இப்போ அரசியலில் வந்து எப்படின்னா எல்லாமே ஒரு கடும் போட்டிங்க. ஏன்னா பதவிக்காகவும் இதுக்காக தான் பயங்கர இது. ஏன்னா வந்து செய்கிறவங்க வந்து எப்படிப்பட்ட ஆள், அவங்க செய்வாங்களா, இதுக்கு செஞ்சுருக்கவங்கள பற்றி நினைக்கணும். இதுக்கு முன்னால் 10 வருஷம் ஆண்டாங்களா, அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ 5 வருஷம் ஆண்டு அவங்க என்ன பண்ணாங்க, இனி வந்து புதுசாக கட்சி காஞ்சிருக்காரு அவர் என்ன செய்வார், அவரால் முடியுமா, இப்படிலாம் சிந்திக்கணும். இதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க உங்களுக்கு அரசியல் கட்சி மாதிரி அதாவது கூட்டு குடும்பம் வந்து பிரிஞ்சு போகணும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம பாருங்களா ஒரு சமீபத்தில் ஒரு எங்கள் ஊர் பக்கம் தான் சொன்னாங்க, ஒரு வீட்டில் இதே சண்டை, அது பெரிய இது வெட்டுக்குத்த அளவுக்கு பேருக்கு. நல்ல வேலை அது இப்போ சமாதானம் பண்ணி, ஏன்பா அவன் யார் வந்தால் என்னடா நம்ம தான் உழைச்சோன்னு பெரியவங்களாம் சமாதானம் பண்ணி கட்டுப்படுத்திருக்காங்க. ஏன் இதை சொல்லனா, நமக்குள்ள அந்த ஒற்றுமை என்பது கொஞ்சம் கூட குறையக்கூடாது. ஏன்னா நாம் வந்து நம்ம சாதாரண மக்கள் தான். நம்ம வந்து இந்த பதவிக்காக இதுக்காக அலையில. ஏன்னா நம்ம ஓட்டு போட்டால் தான் அவங்க வர முடியும். இந்த ஓட்டு வங்கிங்கிறது நம்மகிட்ட தான் இருக்குது. ஏன்னா இந்த வங்கியில் இந்த நம்ம உரிமைங்கிற பணத்தை அதை போடுறது நம்ம தான். அந்த வாக்கு அதாவது நமக்கு கொடுக்கணும். அதை வந்து நீங்கள் சிந்திங்க. ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒரு இது இருக்கும். ஏன்னா மெச்சூரிட்டி வந்திருக்கும். ஏன்னா இது யாரும் சொல்லி தெரியவில்லை. ஏன்னா பகுத்து அறிந்து அதை முடிவு செய்யணும். இதுக்காக நான் வந்து அவருக்கு தான் போடுவேன், நீ அவனுக்கு தான் போடணும்னு கம்பல் பண்ணாங்க. உங்கள் வீட்டில் வந்து இது உரிமை என்பது எல்லாருக்கும் இருக்குது. அவங்க விருப்பம். கணவன் மனைவிட்ட நீ அவளுக்கு தான் போகணும், இல்லைனா அவனை விவாதத்து பண்ணுவேன். இதில் பேச ஆரம்பிச்சாங்க. பையன் எதுக்கு இந்த மாதிரி அவங்க இஷ்டப்பட விட்டுருங்கயா. எனக்கு வந்து பிடித்த ஒரு மரம், நான் அதில் தான் கீழே இருப்பேன், அது எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக நான் அதை மாற்ற முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொருக்கும் ஒரு இது உண்டு. அதை வந்து நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தாதீங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு சிந்தித்து தெளிவான ஒரு இதில் தான் இருக்காங்க எல்லோரும். மக்கள் வந்து இப்போலாம் இந்த மாதிரி இல்லை, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. யார் ஏமாத்துறாங்க, யார் ஏமாற்ற போகிறாங்கலாம் எல்லாம் தெரியும். அதனால் அரசியலில் வந்து 1000 மாற்றங்கள் வரலாம். ஏன்னா வரலாறும் மாறலாம். ஆனால் உங்களுக்குள் தகராறு வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஏன்னா உழைக்கவும் இருப்போம், அதுவும் அடித்தட்டு மக்கள். ஏன்னா என்ன இருக்குது நமக்கு வேலைவாய்ப்பு வந்து திரும்ப திரும்ப சொல்ல குதிரைக்குமா ஆயிடுச்சு. அரிசி எல்லா விலையும் ஏறி போய் கிடக்கு. தங்கம் பக்கம் போகவே முடியாது. இப்படி தினமும் நமக்கு வந்து என்னென்ன செய்ய போகிறோன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த சூழலில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகளையும் கெடுத்து ஏன்னா எதுக்கு தேவையில்லாத இந்த பகையெல்லாம் வளர்த்துக்கிட்டு அதனால் சமாதானமாக இருங்க. நல்லா சிந்தித்து இந்த தேர்தலில் வந்து நீங்கள் முடிவெடுங்க. இது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நமக்குள்ளே முடிவு செய்ய முடியுதான். நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறது தான் நாளைக்கு உங்களுக்கு செய்ய போகிறாங்க. யார் செய்ய நம்ம அதை எதிர்பார்க்கல. அதாவது நம்ம இதுக்காக நீங்கள் வந்து சண்டை போடாங்க. திரும்ப திரும்ப சொல்லாது தான். ஏன்னா நம்ம உறவுகள் வந்து நம்ம கூட இருப்பது அவங்க தான். அவங்க யாரும் அரசியல் வந்து உங்களுக்கு கூட நிற்க போகிறதில்ல. தெரியுதா? எல்லாம் பேசுவாங்க, மேடை பேசல 1000 பேசலாம். எவ்வளோ தான் இருந்தாலும் பேசினா கூட அவன் ஏதாவது நமக்கு இது பாதிப்புனா உடனே வந்து நிற்பாங்களா? அதெல்லாம் நடக்காது. ஏன்னா அது நடக்குதுன்னா அது பெரிய விஷயம். அது எதிர்பார்க்கவும் கூடாது. ஏன்னா இன்றைக்கி வந்து அதான் சொல்ல. அதே மாதிரி இப்போ வர வைக்கிறதுக்கு ஒன்றுனா இந்த சட்டம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கிறதுக்கு அருமையான ஒரு தீர்ப்பை ஐயா நீதிபதி அவர்கள் வழங்கியிருக்காங்க. அந்த 9 பேருக்கு குற்றவாளி அறிவித்து அவங்களை மரண தண்டனை கொடுத்துருக்காங்களா. இது மாதிரி சட்டத்தை வந்து நியாயமாக அதை கொண்டு வந்து நீதிபதிகள் நிரூபித்தா கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாம் பயப்படுவாங்க. எவனும் இப்போ யோசிப்பான், ஒரு கெடுதல் செய்யறதுக்கு யோசிப்பான். இது வரவேற்கத்தக்க அம்சம். ஏன்னா அந்த சமயத்தில் வந்து எப்படிலாமோ பேசுகிறாங்க அப்போ ஆள்பவர்கள். அது வந்து நமக்கு அரசியலாக்க விரும்பலை. ஏன்னா மனசாட்சி ஒவ்வொருத்தருக்கு அவங்கவுங்களுக்கு தெரியும்
என்னையா அது அப்படியே இப்படியே அடித்து கொண்டு வருவாங்க, ரொம்ப மோசம் ரொம்ப மோசம். ஐயோ, அந்த ரேவதி அம்மாவை பாராட்டுறோம். அவன் உண்மையிலே சொல்கிறேன், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமங்க, தனக்கு உயிர் மேலே என்ன வந்தாலும் சரி, இடைஞ்சிருந்தாலும் சரி, ஓப்பனாக நடந்த சாட்சியாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களெல்லாம் கோடி, அவங்களாம் செலவு வைக்கணும் முக்கு. ஏன்னா இன்றைக்கி அதுதான், ஏன்னா உண்மை பேசினால் உயர்வு நாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து பயமாக இருக்குங்க, ஏன்னா எதை பேசுனா பயமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சூழல் அப்படி இருக்குது. ஏன்னா யாருமே கேட்க மாட்டாங்க, எல்லாம் ஒன்று தனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு பெரியவங்க பேச்சை மதிக்கதே கிடையாது. திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன். அதனால் நமக்குள்ள அரசியலில் யார் வந்தாலும் வரட்டும், இதுக்காக நீ சண்டை போடாதீங்க. உங்கள் முடிவு உங்கள் கையில். ஏன்னா தேர்தலில் நன்கு சிந்தித்து யார் வரணும் என்று நினைத்து யாரிடமும் சண்டை போடாமல் உறவுகளோடு நட்போடு இருந்து வாக்களித்து நம்ம நாட்டுக்கும் நம்ம இதுக்கும் வாக்குரிமையும் பெருமை தருங்கள் என்று கூறி கொஞ்சம் கேளுங்க என்று சொல்லி இன்றைய இந்த தொடரை இன்றைக்கு முடித்து நாளை கொஞ்சம் கேளுங்க பகுதியில் உங்களை சந்திக்க வருகிறேன். உங்கள் களக்காடு கவிச்சித்தர் மாரிசுடன். இதை நான் யூடியூப் போடும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் சொல்லி வேண்டி மீண்டும் விடைபெறுகிறேன். நாளை சந்திப்போம். மற்றும் ஒரு கொஞ்சம் கேளுங்க என்ற பகுதியில் களக்காடு மாரிசுடன் கவிச்சித்தர்.